உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 5 பெஸ்ட் weighing scale பத்தி பார்க்க போறோம். weighing scale பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுலயும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பெஸ்டான weighing scale என்னென்ன இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்காகவும் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். weighing scale பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிஜிட்டலாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ் இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஜிம்ல போனீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு weighing scale வச்சிருப்பாங்க. ஸோ அங்க போய் தான் நம்ம வெயிட் பார்ப்போம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய வெயிட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு காலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டைம்ல அவங்க வந்து எப்படி அவங்களுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா weighing scale பண்ண முடியும். ஸோ weighing scale பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம செக் பண்ணி வாங்குறது ரொம்பவே சிறப்பான ஆப்ஷனாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் வாங்கக்கூடிய weighing scale என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதில் எதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வெயிட் போடக்கூடிய weighing scale மிஷின். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கிலோகிராம்ல இருந்து 150 கிலோகிராம் 200 கிலோகிராம் பேஸ்ட் ஆன் காஸ்ட்டும் பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டியை பொறுத்தும் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு weighing scale வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 95 கிலோகிராம்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் அது மேலே நின்று வெயிட் பாருங்க. அதர் தன் தட் பீப்புள் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய கேலிப்ரேஷன் மாறிடுச்சு அப்படின்னா சுத்தமாக டோட்டலாக weighing scale வந்து ப்ராப்ளம்குள்ளாயிடும். ஸோ அதனால நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் என்ன கெப்பாசிட்டியில் வாங்குறீங்களோ அந்த கெப்பாசிட்டியிலேருந்து ஒரு 5 கிலோவை குறைச்சிட்டு மட்டுமே வெயிட் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் வாங்கக்கூடிய அந்த weighing scale ஜி சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஜி சென்சார்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் காலை வைக்கும் போது உங்களுடைய ஃப்ரண்ட் பாதத்துலையும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கால்களும் வந்து ஒன்றா உட்கார இடத்துல சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து மெஷர் பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு சிஸ்டம் இருக்கா, அந்த ஒரு சென்சார் வந்து நிறைய weighing scale கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பொதுவாக weighing scale வந்து வெயிட் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் மட்டும் இல்லைங்க, டெம்பரேச்சர், ரூமோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் weighing scale பார்க்க முடியும். அதுக்கான ஒரு சில டெக்னாலஜியும் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கான சென்சார்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த புது ஃபீச்சர் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓல்டன் டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் போடுற அந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அது மூலமாக வந்து எவ்வளோ கிலோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு லைன் மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டிங்காக இப்போ நல்ல ஒரு டிஜிட்டல் ப்ளூ டிஸ்பிளேல வந்துருச்சு, ஒயிட் டிஸ்பிளேல கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்பிளேல இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டில் பேட்டரி என்ன குவாலிட்டியில் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ஒரு 6 மாதமாவது வந்தால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான வெயிட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அந்த weighing scale சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த weighing scale உடைய காலிப்ரேஷன் கண்டிப்பா நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். கண்டிப்பா காலிப்ரேஷன் மாறும். சோ அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஃபிளாட் சர்ஃபேஸ்க்கு சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உடைய காலிப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்டான வெயிட்டை வந்து நீங்க மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய weighing scale உடைய பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்க வீடியோலயே நான் உங்களுக்கு பிரைஸ்லாம் மென்ஷன் பண்ணிடுவேன். அதே தன் இந்த ப்ராடக்ட்டை தாண்டி வேற ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா பிரைஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட வாரண்டி வந்து எவ்வளவு நாட்கள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. மோர் தென் 1 இயர் கொடுத்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பா பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். 1 இயருக்கு கீழே கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், பட் ஆனால் வாரண்டி கம்மியாக கொடுக்கும்போது அதோடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் பல டெஸ்டிங்க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வரும். பல டெஸ்டிங்கை தாண்டும் பொழுது சக்ஸஸாக வந்துடுச்சு அப்படின்னா அதோடைய வாரண்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகினே இருந்ததுன்னா அதோடைய வாரண்டியை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய weighing scale உடைய அந்த வாரண்டி பீரியட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்கக்கூடிய weighing scale ஆட்டோ ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்போ போய் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால ஆட்டோ ஆஃப் ஆப்ஷன் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக மைண்டில் வச்சு வாங்கிக்கோங்க. அதர் தன் தட் இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2 விதத்தில் கால்குலேட் பண்ணலாம். ஒன்று கிலோகிராம், இன்னொன்று வந்து எல்பி. ஸோ எல்பியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் கிலோகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 2 ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட்டான weighing scale என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். 5th பிளேஸ்ல வீனஸ்லேருந்து வரக்கூடிய EPS
வெயிட்லெஸ் வெயிட் மிஷின் பத்தி பார்க்க போறோம். ஜி சென்சார் ஹை அக்யூரசிக்காக கொடுத்திருக்காங்க. வெயிட் உடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 5 கிலோகிராம்ல இருந்து 180 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டுகளை தாங்கக்கூடிய ஒரு அக்யூரசியான ப்ராடக்ட். சூப்பர் லைட் வெயிட் ப்ராடக்ட்டும் கூட. எல்சிடி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 1 இயர் வாரண்டியும் தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் அமேசான்ல 999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 370 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஹோஃபின்ல இருந்து வரக்கூடிய வேகிங் மிஷின் தான் பார்க்க போறோம். ஹை பிரிசிஷன் சென்சார் சிஸ்டம் இதுல இருக்கு. வேகிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2.3 கிலோகிராம்ஸ்ல இருந்து 180 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வெயிட் செக் பண்ணிக்க முடியும். இதுல பேட்டரி லோ இண்டிகேஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ பவர் ஆஃப் ஃபங்க்ஷனும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல 1099 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 7781 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல நோவால இருந்து வரக்கூடிய வெயிட் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 4 சென்சார் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. வெயிட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 5 கிலோகிராம்ஸ்ல இருந்து 180 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வரும். லார்ஜான ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயும் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆட்டோ பவர் ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷனும் இதுல இருக்கு. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் அமேசான்ல 2399 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 507 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல ஆக்டிவ் எக்ஸ் வெயிங் ஸ்கேல் பத்தி பார்க்க போறோம். ப்ளூடூத் வயர் ஆப் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 13 எசென்ஷியல் பாராமீட்டர்ஸ் இதுல ஆக்சஸ் கொடுத்திருக்காங்க. பிரீமியம் குவாலிட்டி வெயிங் ஸ்கேலா வருது. 1 இயர் வாரண்டி தராங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் உடைய பிரைஸ் அமேசான்ல 2389 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 466 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டாக்டர் ட்ரஸ்ட் வெயிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். ஃபேட் அனலைசர் 2.0 வெயிங் மிஷின் இது. 18 எசென்ஷியல் பாடி மெட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. 4 ஹை பிரிசிஷன் சென்சார்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பவர் அண்ட் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் உடைய பிரீமியம் பிரைஸ் பாத்தீங்கன்னா அமேசான்ல 2999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1147 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்ப பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkartலயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அமேசான்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் அண்ட் இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க.